ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிசாஸ் கிச்சன். வாங்க நாங்கள் இன்றைக்கு மிக சுவையான மொறுமொறுப்பான லேயராக பிதியக்கூடிய உரைப்பு காஜா செய்வோம். காஜா அநேகமாக இனிப்பாக தான் செய்வாங்க. நான் இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு சாப்பிடக்கூடிய மாதிரி உரைப்பு காஜா செய்திருக்கிறேன். வாங்க, இதுக்கு நான் கொஞ்சமாக தான் இன்றைக்கு செய்த நான் 1.5 துண்டு கோதுமைமா, பச்சை கோதுமைமா, விற்காதது வறுக்காதது பச்சை கோதுமைமா. இந்த கோதுமைமா சுத்தமான கோதுமைமான்றதால நான் அரிக்கையில் நீங்கள் தேவையாண்டா அரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். கடையில் வேண்டுற மாவில் இது பாக்கெட்டில் இருக்குது. ஒரு சுத்தமான மாண்டதால் நான் அரிக்கையில் 1.5 துண்டு மா எடுத்திருக்கிறேன். உரைப்பு காஜா தானே, ஆகவே நான் இதுக்கு உரைப்புக்குரிய பொருட்களை போட போகிறேன். முதல்ல கொஞ்சம் மாஜரின் போட்டுக்கொள்வோம். ஒரு 2 தேக்கரண்டி அளவுக்கான மாஜரின் காணும். கொஞ்சம் மாத்தம் போட்டிருக்கிறோம். கணக்கு ஏண்டா தான் கணக்கு தேவைப்படும். அதோட இதுக்களவா உப்பையும் போட்டுக்கொள்வோம். போட்டுட்டு மிளகாய், கட்டர் மிளகாய் சொல்ற தனி மிளகாயை அரைச்சி வச்சிருக்கிறேன். நறுவ நல்ல பட்டா பவுடர் மாதிரி அரைக்கல, நறுவ அரைச்ச தனி மிளகாய் தூள். இதுக்கு பேர் கட்டர் தூள். இந்த கட்டர் தூள் சம்பலுக்கு எல்லாம் பாவிக்கலாம், அந்த தூள். அடுத்தது கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுக்கொள்றேன். உரைப்பு தேவைன்றதால நான் கட்டர் தூள் கணக்க போட்டிருந்தவன்ட்டு ஆக நிறம் அப்படியே காஜா கருப்பு மாதிரியான ஒரு தன்மை வரும். அதாலதான் குறைச்சிருக்கிறேன். ஆனாலும் இந்த கலந்து அதோட சேர்த்து நான் கருத்த எள்ளு கொஞ்சம் கழுவி போட்டிருக்கிறேன். எள்ளு போட்டால் சாப்பிடைக்கு ஒரு தனி டேஸ்ட் வரும். அதால அப்படி போட்டிருக்கிறேன். அவ்வளோத்தையும் நீங்க சேர்த்து நல்லா குழைத்து கொள்ளுங்க. இப்படி பொடியா வர அளவுக்கு அந்த மாஜரினில் இது குழையணும். குழைச்ச பிறகு சாதாரண தண்ணி விட்டு குழைத்து கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையா இருந்தா நீங்க சுடு தண்ணி விடலாம், பச்சை தண்ணி விடலாம். அது எல்லாம் விட்டா ஒரே மாதிரி தான் தன்மையில இருக்கு. நீங்க எப்படியாவது விட்டுக்கொள்ளலாம். நான் சாதாரண பச்சை தண்ணி விட்டு தான் குழைக்கிறேன். அப்படியே நல்லா அமர்த்தி குழைச்சு அடிச்சு அப்படியே இந்த ரொட்டிக்கு நாங்க எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. சப்பாத்திக்கு எடுத்தீங்கன்னா சரி. தண்ணி காணாட்டி ஒரு ஏரியா முழு தண்ணியை விடாமலுக்கு எந்த நேரம் எண்ணத்துக்கு குழைச்சாலும் தண்ணியை ஒரே ஏரியா விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அளவு பார்த்து தான் விடணும். பாருங்க, நான் அப்படியே குழைச்சி எடுத்திருக்கிறேன். அப்படியே தூக்கி நல்லா அடித்து குழைச்சி எடுத்திருக்கிறேன். எடுத்த பிறகு அப்படியே ஒரு சப்பாத்தி, ஒரு ரொட்டிக்கு அளவான சின்ன சின்ன உருளைகளை நாங்கள் செய்து கொள்ளுவோம். சின்ன அப்படியே செய்யுங்க. எனக்கு இப்போ 5 வந்திருக்கு. 5 ரொட்டி செய்ய போறேன். பாருங்க, ரொட்டியை உருட்டி எடுத்துட்டு ரொட்டி மணியில வச்சு ரொட்டிகளை தட்டி கொள்ளுவோம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த சமையல் முறைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குமா இருந்தால் என்னோட ஏனைய சமையல், இனி வரப்போகிற சமையல் முறைகள் எல்லாம் வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்தோடையணுமா இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ரொட்டிக்கு தட்டுற பலகையில் கொஞ்சம் தூவி கொள்ளுங்க. மாவை தூவிட்டு அப்படியே வச்சு ரொட்டி எடுத்தோம்னா நல்ல மெதுவாக தட்டி கொள்ளலாம், மென்மையாக தட்டி கொள்ளலாம். அப்படியே தட்டுங்க. 5ஐயும் தட்டி அப்படியே எவ்வளவு உங்களால் மெல்லிசா எடுக்கலுமோ அவ்வளவு தூரத்துக்கு மெல்லிசா எடுத்துக்கொடுங்க. பாருங்க, நான் நல்ல மெல்லிசா எடுத்திருக்கிறேன். எனக்கு பேப்பர் மாதிரி வந்திருக்குது. அப்படியே துணி மாதிரி பேப்பர் மாதிரி விரிக்கலாம். அவ்வளவு மெல்லிசா எடுத்திருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி 5 ரொட்டியையும் தட்டி வச்சுக்கொள்ளுங்க. நான் 5 ரொட்டி எடுத்துட்டேன். இதுக்கு ஒரு 2 தேக்கரண்டி அரிசி மா எடுத்திருக்கிறேன். 2 தேக்கரண்டி அரிசி மாக்கு நெய் விட்டு கரைச்சி கொள்ளணும். என்கிட்ட நெய் இல்லைன்றதால நான் சாதாரண தேங்காய் விட்டு கரைச்சி கொள்றேன். நீங்க நெய் இருந்து நெய்யில கரைச்சிங்களா இருந்தால் வாசமாகவும் இருக்கும். பிரிவர்ற லேயரா பிரிவர்ற தன்மையும் அதிகமாக இருக்கும். அதால நீங்க நெய் இருந்தா யூஸ் பண்ணுங்க. இல்லாட்டிக்கு சாதாரண எண்ணெய் நாங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற ஏதோ ஒரு எண்ணெயை நாங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்கு. இன்னொரு கொஞ்சம் மா போட்டு கரைச்சி கொள்ளுவோம். அப்படியே கரைச்சி போட்டு
இந்த ரொட்டியில நாங்க அதை மெதுவா அப்படியே ரொட்டி முழுவதும் பூசிக்கொள்ளணும். அப்படியே பூசணும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த சமையல் முறைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குமா இருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதோட பெல் பட்டனையும் அமர்த்திக்கணும். பெல் பட்டனை அமர்த்திட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது ஏதாவது நான் செய்யற சமையல் முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னண்டான்னு எனக்கு அதை அறிவிங்க. அப்படி நீங்க கமெண்ட் பண்ணினா நான் இந்த சந்தோஷமா இருக்கும், எனக்கு மேலும் வளர்றதுக்கு ஒரு ஊக்குவிப்பா இருக்கும். அதோட லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாரையும் சென்றடையணுமா இருந்தா கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்? ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஏனென்றா தான் நீங்க ஷேர் பண்ணினா தான் மற்ற ஆக்களுக்கும் போகும். அப்படியே மற்ற ரொட்டியையும் அப்படியே போட்டு போட்டு இதுக்கு மேலேயும் அந்த எண்ணெய் கலவையை பூசிக்கொள்ளுங்க. அப்படியே 5 ரொட்டியையும் ஒன்றுக்கு மேல ஒன்று போட போட எண்ணெய் கலவையை அப்படியே பூசிக்கொள்ளணும். அப்படியே பூசிட்டு வரணும். எண்ணெய் கலவை ஆனா வந்திருந்தா கரைச்சி கொள்ளுங்க. பாருங்க, நான் 5 ரொட்டியையும் ஒன்றுக்கு மேல ஒன்று போட்டு எண்ணெய் கலவை பூசி அப்படியே அடுக்கிட்டேன். மெல்லிசா இருக்குது. இதை நாங்கள் அப்படியே ஒரு ரோலாக சுருட்டி எடுப்போம். கொஞ்சம் இறுக்கமா அப்படியே ரோலாக சுருட்டி எடுங்க. இறுக்கம் இல்லாமல் சுருட்டினீங்கன்னா கொஞ்சம் கூடுதலான இடைவெளி வந்த மாதிரி வேறு பக்கங்களால் நசிய துவங்கும். அப்படியே உருட்டி எடுங்க. எள்ளு போட்டதால் இதுக்கு தனிச்சுவை கிடைக்கும். ஆனால் நிறம்தான் கொஞ்சம் வித்தியாசப்படும். காஜாவோட அந்த அழகான ஜெலோ கலருங்களுக்கு வராது. ஏனெண்டா நாங்கள் மிளகாத்தூள் போட்டிருக்கிறோம். அதோட கட்டர்தூள், மிளகாத்தூளோட மிளகுத்தூளும் போட்டிருக்கிறோம். அடுத்தது கருத்த எள்ளு போட்டிருக்கிறோம். இவை எல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு கருப்பு கலராக கொஞ்சம் கொடுக்கும். ஆகவே கலர் வாரதை பற்றி இது இல்லை, ஆனால் சுவை வந்து எங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்படியே பகுதியை வெட்டி அகட்டி விட்டுருங்க. அகட்டிட்டு 1 சென்டிமீட்டர் தடிப்பில், கிட்டத்தட்ட 1 சென்டிமீட்டர் தடிப்பில் அப்படியே வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. ஈஸியாக வெட்டுப்படும். பார்க்க ஆசையாகவும் இருக்கும். இப்படி வெட்டுப்படைக்க அப்படியே அவ்வளவுத்தையும் வெட்டிக்கொள்ளுங்க. நீங்க ஈவினிங்கில் இப்படி செய்து விட்டீங்களா இருந்தா பிள்ளைகள் விரும்பி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமா நாங்க செய்து கொடுக்க இந்த லாக்டவுன்ல பிரச்சனையே இல்லை. அப்படியே சந்தோஷமா சாப்பிடுவினோம். பாருங்க, அப்படியே மெதுவா அமர்த்தி எடுங்க. கொஞ்சம் நீளமா மெதுவா அமர்த்துங்க. நல்லா ப்ரெஷர் கொடுக்காதீங்க, ஒரு அளவுக்கு கொடுத்து கொள்ளுங்க. அப்பதான் அந்த லேயரா நாங்க வச்சிருந்தானே ஒவ்வொரு ரொட்டியும் 5 ரொட்டியும் இப்பயும் மெதுவா நீளமா வந்துட்டு முதல் தட்டினது மெல்லிசா, அதை விட மெல்லிசா தட்டுப்பட்டிருக்கு இப்ப. ஆகவே அப்படியே பப்படம் கூட நாங்க தடிப்பா போயிட்டு சொல்லலாம். அதை விட மெல்லிசா எங்களுக்கு கிடைக்கும். அப்படியே சுவையா இருக்கும். எள்ளும் கடிபடிக்கு நல்லா இருக்கும். உரைப்பு, எள்ளு எல்லாம் சேர்ந்து தனி சுவையை தரும். இதுக்கு நாங்க உரைப்புக்குரிய பொருட்கள் ஒன்றும் போடாமலுக்கு சீனிப்பானி காய்ச்சி ஊற்றலாம். இதே மாதிரி காஜாவை செய்துட்டு ஆனால் உரைப்பு மிளகாத்தூளோ எள்ளோ ஒன்றும் போடாமலுக்கு சும்மா சுட்டு எடுத்து சீனிப்பானி காய்ச்சினோம்னா கரைச்சி பாருங்க. மிளகாத்தூள் போட்டதால நிறம் மாறுது. அப்படியே அமர்த்துங்க. பப்படத்திலும் விட மென்மையா அப்படியே உடைஞ்சு கொள்ளும். அறமுறப்பா முறுண்டு சுவையான அழகான காஜா எங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.